இன்னைக்கு தேர்ஸ்டே. இன்னைக்கு வந்து மார்னிங் வீடியோ எடுக்க முடியல. ஆஃப்டர்நூன் அப்படிதான் வீடியோ எடுத்தேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து ஒரு கடை விருந்துக்கு போகிறதுனால உங்க பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்தி இருக்கிறதுனால கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்காக போயிருந்தோம். நாங்கள் வந்து அங்கே 1 o'clock ரீச் ஆகிட்டோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் பார்த்து பேசி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தவங்களையெல்லாம் இப்போ பார்த்து பேசிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2-2:30க்கு மேலே கொஞ்சம் கூட்டம் வந்து குறைஞ்சிது. அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வர வழியில அத்தை வந்து கோழி தீவனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விட்றா வண்டி மாமா கடைக்குன்னு சொல்லிட்டு மாமா கடைக்கு போயிருந்தோம். எங்க தாய் மாமா அவங்க. ஸோ அவங்க கடையில வந்து கோழி தீவனம், மாட்டு தீவனம் இதெல்லாம் வந்து விற்பனை செய்வாங்க. ஸோ அவங்ககிட்டயே வந்து கோழி தீவனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அஜு அவங்க கிட்ட எப்பவுமே அட்டாச்சா இருப்பான். ஸோ அவங்க கிட்ட விளையாடிட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்த உடனே தூங்கிட்டான். அவனை தூங்க வச்சுட்டு வர வழியிலேயே பார்த்தோம் ரேஷன் கடை ஓப்பன்ல இருந்துச்சு. சரி ஓகே நாளைக்கு லீவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே போய் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடலான்னு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர்த்த மீட் பண்ணோம். யாருக்கெல்லாம் இந்த ரேஷன் கடையில வெயிட் பண்ற விஷயம் பிடிக்காதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.